தமிழ் சினிமா மற்றும் தொலைக்காட்சி உலகில் காமெடியில தனி சிறப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னாலே வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் மற்றும் புகழ் உள்ளிட்ட கலைஞர்கள் தான் முதல் வரிசையில் வராங்க. இவங்களுடைய நகைச்சுவை பாணியும் நேர்த்தியும் நேரடி பார்வையாளர்களை கவரும் திறமையும் அவங்கள ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே இதயமாகவே மாற்றி வைத்தது. ஆனால் இந்த சூழல்ல நாஞ்சில் விஜய் நடித்த சமீபத்திய கருத்து தொலைக்காட்சியில உலகில புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது நாஞ்சில் விஜயன் அவர்கள் வடிவேலு பாலாஜியாக இருக்கட்டும், ரோபோ சங்கராக இருக்கட்டும், யார் போனாலுமே தொலைக்காட்சிக்கு எந்த ஒரு இழப்புமே கிடையாது. ஏன்னா அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அவங்களுக்கு எந்த கலைஞர்கள் இல்லைனாலுமே அந்த ஷோ நடக்கும். அவங்களுடைய இழப்பு அவங்களுக்கே. அந்த இடத்திற்கு பிறகு வேறொருவர் வருவாரு, நிகழ்ச்சியுமே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் உலகம் அப்படின்னு வெளிப்படையாகவே அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கார். ஸோ இவருடைய கருத்திற்கு பலருமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலருமே நாஞ்சில் விஜயனே இப்படி பேசிட்டாரா அப்படின்னு அதிர்ச்சியிலுமே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரோபோ சங்கருடைய மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய இழப்பு தான். சோ அந்த இழப்பை யாராலுமே ஈடுகட்ட முடியாது இப்படின்னு பல பிரபலங்களுமே அவருடைய புகைப்படத்திற்கு கூட தற்போதுமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பல பிரபலங்கள் அவர் மறைந்த பிறகு நேர்ல வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்ததால சமூக வலைத்தளங்கள்ல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா தவைக்க கட்சி தலைவரும் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல ரோபோ சங்கருடைய இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலியை செலுத்தியிருக்காரா. சோ இந்த தகவலை ரோபோ சங்கருடைய மகளான இந்திரஜா அவங்க சமீபத்துல உறுதியுமே பண்ணிருக்காங்க. இது பலருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.